இந்த நாள் தியானத்துக்காய் நாம் எடுத்துக்கொள்ளுகிற பகுதி நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நாம் வாழ்கிற இந்த விசுவாச வாழ்க்கையை குறித்து சற்று சிந்திக்கிற இடத்துல, சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல, நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு உலகம் நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் கிறிஸ்தவர்கள். நாமும் நம்மை பார்த்து என்ன சொல்றோம்? நான் கிறிஸ்தவன். நீங்க எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் வந்திருக்கீங்க? கைகளை உயர்த்துக்க பார்ப்போம். சாபாஸ். அனைவரும் கிறிஸ்தவர்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே, ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அந்த அடிப்படையை நாம் கட்டாயம் சற்று தியானிக்கணும். ஹல்லேலூயா. உண்மையில் நாம் கிறிஸ்தவர்களா? உண்மையில் நாம் கிறிஸ்தவர்களா என்றால் கிறிஸ்தவர்கள் கிடையாது. நாம் புறஜாதிகள், நாம் தேவனை அறியாதவர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த ஒட்டு உறவும் இல்லை. நாம் தேவனை அறியாத புறஜாதிகள். ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி மாறுதட்டிக் கொள்கிறோம். எல்லாரிடமும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் 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 என்று பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் புறச்சாதிதான். நமக்கு இந்த சாக்கியம் எப்படி கிடைத்தது? இந்த பாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது என்றால், நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்றால், வேத வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 13, 14 வசனத்தை வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்குன்னா இஸ்ரவேலருக்கு. அந்த இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நல்ல கவனிங்க. அப்போ அந்த இஸ்ரவேலுக்குரிய ஆசீர்வாதம், அந்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் புறஜாதியாகிய நமக்கு எப்படி வந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டதினால, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சாபங்களை ஏற்றுக்கொண்டதினால, கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டதினால, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் இந்த பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஆனா உண்மையாகவே கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாய், கிறிஸ்தவர்களாய், கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவின் நறுமணம் உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் நற்சாட்சி உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சற்று நம்மை நாம் தியானித்து பார்ப்போம் என்றால், நிச்சயமாக நமக்கு தெரியும், கிறிஸ்துவின் வாசனை நமக்குள்ள இல்லை, கிறிஸ்துவின் கிரியை நம்மகிட்ட இல்லை, கிறிஸ்துவின் நற்கிரியைகள் நம்மகிட்ட இல்லை, கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மகிட்ட இல்லை. ஆனா நம்ம சொல்றோம், கிறிஸ்துவினால் விளையாட பெற்ற அந்த ரத்தத்தால் மீட்கப்பட்டபடினால நம்ம சொல்றோம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள எந்த தன்மை நமக்குள்ள இல்ல. யாரு கிறிஸ்தவன்னா, எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறானோ, கிறிஸ்துவின் தன்மையை வெளிப்படுத்துகிறானோ, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறானோ, அவன் தான் கிறிஸ்தவன். ஆமாவா இல்லையா? இப்போ நமக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படுதா, சாயல் வெளிப்படுதானா? நிச்சயமா நமக்கு தெரியும், இன்னும் வெளிப்படல. இப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் அப்ப இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டியது. நம்ம சொல்றோம்ல, கிறிஸ்தவன் கிறிஸ்தவன். எவன் ஒருவன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறானோ, எவன் ஒருவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறானோ, எவன் ஒருவன் கிறிஸ்துவின் சாயல்களை, கிறிஸ்துவின் செய்கைகளை, கிறிஸ்துவின் கிரியைகளை
வெளிப்படுத்துகிறானோ அவன் யாரை வெளிப்படுத்துகிறான்? கிறிஸ்துவை அவன் கிறிஸ்தவன். அப்ப நம்ம யாரு? புறஜாதிகளா? புறஜாதிகள் மீட்கப்பட்டுட்டோம். நான் புறஜாதிகள் அல்ல. நல்லா சிந்திக்கணும். அப்ப நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? நான் எங்க இருக்கிறேன்? நல்லா கவனிங்க. இந்த செய்தி இன்னைக்கு முடியாது. செய்தியுடைய இன்ட்ரடக்ஷன் தான். செய்தி இன்னைக்கு முடியாது, முடிக்கவும் முடியாது, நமக்கு நேரம் பத்தாது. அதனால இது கண்டிப்பா தொடர் செய்தி தான். இந்த செய்தியோட முடியாது. இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த செய்தி நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுறேன். சரி, கவனிங்க. அப்போ நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையை கண்டிப்பா சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்மளை நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நான் யாராக இருக்கிறேன்? கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கிற உண்மை, கிறிஸ்துவால் வேறுபிடிக்கப்பட்டிருக்கிற உண்மை, கிறிஸ்து எனக்காய் கல்வாரி சிலுவை ஜீவனை கொடுத்து புறஜாதியாகிய என்னை மீட்டு எடுத்தது உண்மை. ஆனா எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்? எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன்? நான் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். கிறிஸ்துவின் சாயல்கள், கிறிஸ்துவின் நறுமணங்கள், கிறிஸ்துவின் கிரியைகள் எனக்குள்ளது வெளிப்பட்டாகணும். ஆனா வெளிப்படல. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன் என்று மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன். காலத்தை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம எங்க கோட்டை விடுறோம்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளை நிதானித்து பார்த்து, நம்மளை யோசித்து பார்த்து, நாம் சரி செய்து சரி செய்து சரி செய்து வாழ ஆரம்பித்து விட்டால் கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்டு விடுவோம். அப்ப கவனிங்க. இப்போ சரி செய்து என்னை நான் நிதானித்து என்னை நான் சீர்தூக்கி பார்த்துதான் கிறிஸ்தவனாய் மாற்றப்படும். அப்ப நான் இப்ப என்ன லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப அடிப்படை விசுவாச நிலைமையில் இருக்கிறோம். என்ன விசுவாசம்? அடிப்படை விசுவாசம். இப்போ புரிகிற மாதிரி சொல்றேன். போலீஸ் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது போலீஸ் வேலைக்கு முன்னாடி ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரியும். நல்ல உற்சாகமா இருங்க. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? போலீஸ் வேலைக்கு ட்ரைனிங். இப்போ போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ற எல்லாருக்கும் ட்ரைனிங் கூப்பிடுவாங்களா? இல்ல, அவங்க கூப்பிடுவாங்க சிலரை. இப்போ போலீஸ் வேலையில ட்ரைனிங்ல போய் ஜாயின் பண்ணியாச்சு. எப்படியோ தயவாய் கிருபையாய் எப்படியோ எனக்கு ஒரு போலீஸ் ட்ரைனிங்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. போலீஸ் வேலை ட்ரைனிங்ல போய் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் போலீஸ் வேலை நிச்சயமா இல்ல, அதுவும் இல்லை. கன்ஃபார்ம் தானே? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ போலீஸ் வேலை ட்ரைனிங்ல போய் ஜாயின் பண்ண உடனே இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்களா, எனக்கு போலீஸ் ட்ரைனிங் கூப்பிட்டுட்டாங்க. ட்ரைனிங்ல போய் ஜாயின் பண்ண உடனே நான் எல்லாத்துக்கும் சொல்லேன், நான் தான் இன்ஸ்பெக்டர், நான் தான் இன்ஸ்பெக்டர். லாஜிக்கா இருக்குமா? கவனிங்க. இந்த போலீஸ் ட்ரைனிங்ல முடிச்சு போலீஸ்ன்னு சொல்லி எனக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க. இந்த போலீஸா இருக்கிற நான் போலீஸ் வேலையில இருந்து என்னுடைய வளர்ச்சியை நான் காமிக்க 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 எனக்கு ஒரு ப்ரமோஷன். என்ன ப்ரமோஷன் தெரியுமா? யாட்டையா. இந்த யாட்டையாங்கிற ப்ரமோஷன்ல இருந்து நான் என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய வளர்ச்சிகளை, என்னுடைய ஃபீல்டை, என்னுடைய ஒர்க்குகளை நான் காமிக்க 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 அடுத்த எனக்கு ஒரு ப்ரமோஷன் எஸ்ஐ. இந்த எஸ்ஐயா இருந்து என்னுடைய ஃபீல்டு, என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய வேலைகள், என்னுடைய உண்மைகளை பார்க்கும் போது மறுபடியும் எனக்கு ஒரு ப்ரமோஷன். எங்க? இன்ஸ்பெக்டர். இப்படி படிப்படியாக தான் என்ன செய்ய முடியும்? இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். இதே போலதான் பாருங்க, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அடிப்படை விசுவாசிகளா இருக்கிறோம். இந்த அடிப்படை விசுவாசிகளா இருக்கிற நமக்கும் என்ன இருக்கு? படி இருக்குது. அடிப்படை விசுவாசியா இருக்க நம்ம விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களா மாறணும். அடிப்படை விசுவாசிங்கிறது அழைப்புங்க. எப்படி ட்ரைனிங்காக ஒரு அழைப்பு வந்துச்சோ அந்த அழைப்புல வந்தவன் எல்லாவனும் போலீஸா மாறிட முடியாது. அதே போல அழைப்பு அநேகருக்கு வந்துச்சு.
அநேகர் அழைக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்ட எல்லாவனும் என்ன செய்யல? விசுவாசத்துல நிக்கல. பின்வாங்கி போனவர்கள் எத்தனை பேரோ. அதனால அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் விசுவாசிகள் அல்ல. விசுவாசத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் விசுவாசிகள். அதை புரிந்து கொள்ளணும். நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமா இல்ல அழைக்கப்பட்ட அழைப்புல நிக்கிறோமாங்கிறது அடுத்த வாரம் பார்க்க போறோம். கவனிங்க, இந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறாங்கல்ல, இவர்கள் விசுவாசத்தில் உறுதியா இருந்து ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்க 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 இவர்கள் யாராய் மாற்றப்படுகிறார்னா நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். அடுத்த படி. இப்போ விசுவாசத்துல உறுதியா இருந்து ஜெபிக்கிறதுனால உம்மை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டபடியினால் பூரண சமாதானத்துடன். அப்ப கவனிங்க, உறுதியான விசுவாசம் பலப்பட 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 நமக்குள்ள என்ன நடக்கும்னா சேஞ்சஸ் நடக்கும். இந்த சேஞ்சஸ் நம்மளை என்ன செய்யணும்? அடுத்த ப்ரமோஷன். என்ன ப்ரமோஷன் தெரியுமா? நீதிமான் என்கிற ப்ரமோஷன். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். கவனிங்க, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். என்னைக்கு எப்படி இருக்க கூடாதா? குழந்தைய போல குப்பி பால் குடிச்சிட்டு இருக்க கூடாதா? புருஷனான போதோ என்னுடைய குழந்தை பருவத்தை ஒழித்துட்டேன். இப்ப நான் புருஷனா இருக்கிறேன். இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க குழந்தையா இருந்தீங்கல்ல, குழந்தையா இருந்து அடுத்து என்னவா நீங்க? சிறுவர்களானீங்க. சிறுவர்களா இருந்து அடுத்து என்னவா நீங்க? சிறுவர்களாய் இருந்த நீங்க இளைஞர்களாய் மாறுனீங்க. இளைஞர்களான நீங்க வாலிபர்களாய் மாறுனீங்க. வாலிபர்களாய் அடுத்தது வயோதினர்களாய். இப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? முதல் பருவம் குழந்தை பருவம், அடுத்த பருவம் சிறுவர் பருவம், அடுத்த பருவம் வாலிப பருவம். வாலிப வயசு என்ன தெரியுமா? 40. ஒரு 30க்கு மேல 50 வரைக்கும் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கெல்லாம் வாலிபர்கள். பைபிள் படி 50க்கு மேல இருக்க நாங்க வயோதினர்கள். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிற வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க. நீங்க எல்லாம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 20 வயசுக்கு கீழே இருக்கிற நீங்க எல்லாம் நம்ம வாலிபம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் இளைஞர்கள், கத்துக்குட்டிகள். உங்களை நீங்க வாலிபர்கள் நினைச்சு பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டாம். நீங்க எல்லாம் கத்துக்குட்டிகள், இளைஞர்கள், வாலிபர்கள் கிடையாது. சும்மா உங்களை வாலிபர்னு உசுப்பேத்தி விட்டுட்டாங்க. நீங்க இளைஞர்கள். சிறுவருக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மீச முளைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, மீச முளைத்த போதோ ஆசையும் முளைத்தது, அந்த ஸ்டேஜ் நீங்க. ஆனா நீங்க வாலிபர்கள் கிடையாது, இளைஞர்கள். சரியா? இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? இளைஞர்களா இருக்கணும். வாலிபர்களுக்குள்ள கிரியைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அடங்கி தாய் தகப்பனுக்கும் கர்த்தருடைய வேத வார்த்தைகளுக்கும் அடங்கி இருக்கணும். ஏன்? நீங்க இளைஞர்கள், வாலிபர்கள் கிடையாது. வாலிபத்தை எனக்கு துள்ளுது, வாலிபமே கிடையாது, இளைஞர்கள். கவனிங்க. அப்ப வாலிபர்கள் நாங்க தான் துள்ளணும், நாங்க தான் துடிக்கணும். நான் வாலிபத்தை தாண்டிட்டேன், அதனால வாலிபன் தான். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்படி நமக்குள்ள வளர்ச்சி பரிமாணங்கள் இருக்குதோ, இதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலையோ வளர்ச்சி பரிமாணங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, இந்த வார்டுல கவுன்சிலராக கூட இருக்க மாட்டான், சாதாரண ஒரு உறுப்பினர் இருப்பான், வார்டு உறுப்பினர். அவன் சொல்லுவான், நான் தான் வட்ட செயலாளர் வண்டு முருகன்னு சொல்லுவான். அந்த கதையில நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அடிப்படை விசுவாசத்தில் இருந்துட்டு நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் கிரியை எங்க? கிறிஸ்துவின் கனி எங்க? கிறிஸ்துவின் சாயல் எங்க? கிறிஸ்துவின் ஆற்றல் எங்க? அப்ப கவனிங்க, இந்த அடிப்படை விசுவாசம்
உங்களுக்குள்ளால கிரியை செய்து அடிப்படை விசுவாசத்துல இருக்கிறவன் இல்லாமனா நான் விசுவாசின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அடிப்படை விசுவாசம் உங்களால் உண்டானது அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, இந்த அடிப்படை விசுவாசம் உங்களால் உண்டானது அல்ல, இது கிறிஸ்துவால் உண்டானது. ஏன்னா வேத வார்த்தை சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. நல்லா கவனிங்க, விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு? கிருபை. கிருபையினால. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது பக்கத்து சொல்லுங்க, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்போ இந்த முதல் விசுவாசம் விசுவாச அழைப்பு, இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. எல்லாருக்கும் வருது அழைப்பு, எல்லாருக்கும் வருது. இந்த உலகத்துல யாருக்காவது அழைப்பு இல்லாம இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எவனாவது விசுவாசத்துல இருக்கிறானா? அப்ப அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. அழைப்புங்கிற ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைனிங்க்கு கூப்பிடுறாங்கல்ல, வாங்க ட்ரைனிங்ல கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி போலீஸ் வேலைக்கு ட்ரைனிங் கூப்பிடுறாங்கல்ல, இந்த மாதிரி தான் அழைப்பு. இந்த அழைப்புல உறுதியாய் நிற்கிறவன் செலக்ட் ஆகுவான். எதுக்கு? போலீஸா. இதே போல விசுவாசமாகிய அடிப்படை அழைப்புல உறுதியாக இருந்து ஜெபத்திலே தனித்திருக்கிறவர்கள், ஜெபத்திலே உண்மையாய் இருக்கிறவர்கள், ஒழுங்காய் ஜெபிக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை ஜெபித்து 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 அமைத்துக் கொள்ளுகிறவர்கள், ஜெபித்து ஜெபித்து ஜெப வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தாங்க அடுத்த ப்ரமோஷன். இவர்கள் யார்? ஜெபத்திலே உறுதியானவர்கள். இவர்கள் யார்? ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள். இவர்கள் யார்? ஜெபத்திலே கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டிருக்கிறவர்கள். இதான் செகண்ட் ப்ரமோஷன். வருகிறவன் எல்லாவனும் விசுவாசி இல்ல. எவனவன் விசுவாசத்துல உறுதியாக இருக்கிறானோ அவன் தாங்க தன்னுடைய வாழ்க்கையை நாளைக்கு நாள் சீர்படுத்த முடியும், செவ்வாய்ப்படுத்த முடியும், ஒழுங்குபடுத்த முடியும், சரிப்படுத்த முடியும். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கலைகளை குறைகளை எல்லாம் மாற்றி நீதிமான் என்கிற அந்த ஸ்தானத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். கவனிய, அப்ப நீதிமான்கிற ஸ்தானத்துக்குள்ள போன பின்னாடி அடுத்த ஒரு ப்ரமோஷன் இருக்கு. இந்த ஒர்க் ஷாப் கம்பெனி இருக்குல்ல, கம்பெனியில கொண்டு வண்டியை வேலைக்கு விடுறோன்னு, அந்த கம்பெனியில் ஒரு சர்வீஸ் மேனேஜர் இருப்பார். அவர் ஒட்டுமொத்த சர்வீஸுக்கு அவர் தான் கண்ட்ரோல். அந்த சர்வீஸ் மேனேஜர் போஸ்டிங் எப்படி வந்துச்சுன்னா, அவர் எழுதி செஞ்சார். ஆரம்பத்தில் வண்டியை கிளீன் பண்ணுற வேலை, வண்டிகளை கிளீன் பண்ணி வண்டியை சர்வீஸ் அடித்து வண்டியை தொடச்சி அந்த வேலையில் இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன? மெக்கானிக், வண்டியை பழுது பார்க்குற வேலை. அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. மெக்கானிக் கலந்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க, சூப்பர்வைசர். நம்ம ஒரு வண்டி கொண்டு விட்ட உடனே வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லி ஒரு ஜாப் கார்டு போடுறாங்கல்ல, இவங்க சூப்பர்வைசர். இது மெக்கானிக் அடுத்த போஸ்டிங். இதுக்கு மேல ஒரு போஸ்டிங் இருக்கு, சூப்பர்வைசருக்கு மேல ஒரு போஸ்டிங். இந்த போஸ்டிங் தான் என்ன? சர்வீஸ் மேனேஜர். இப்போ போய் வண்டியை கழுவுறதுக்கு முன்னாடி நான் தான் கம்பெனிக்கு சர்வீஸ் மேனேஜர். நல்லா இருக்கா? இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன கிளீன் பண்ணவே ஆரம்பிக்கல. அடிப்படை விசுவாசத்துல என்ன கிளீனிங்க ஒழுங்காகல. கிளீன் பண்ணிட்டீங்களா? கிளீன் பண்ணவே முடியல பிரதர். நானும் ட்ரை பண்ணி பார்க்க சுத்தப்படுத்தவே முடியல. நேற்றைக்கு தான் சுத்தப்படுத்தினேன், இன்னைக்கு மறுபடி எல்லாம் ஒட்டிக்கிடுது. கன்றாவி அழுக்கு எல்லாம் என்ன செய்யுது? ஒட்டுது. நான் கிளீன் பண்றேன் ஒட்டுது, கிளீன் பண்றேன் ஒட்டுது. ஒட்டும் பகுதி ஒட்டும், எல்லாம் ஒட்டும். ஒட்ட கிளீன் பண்ணு, மெக்கானிக் ஆயிடுவேன், ப்ரமோஷன் ஆயிடும். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, அது ஒட்டிட்டே போட்டு நான் தான் சர்வீஸ் மேனேஜர், நான் தான் இன்ஸ்பெக்டர். என்ன அடிப்படையை விட்டு ஒரு ஸ்டெப்பு கூட மேலே எழும்பல. கவனிங்க, எப்படி ஒரு சர்வீஸ் வேலை பார்க்குற பையன் நான் தான் கம்பெனியுடைய
சர்வீஸ் மேனேஜர்னு சொல்ல முடியாது. அதே போல அடிப்படை விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடாது. நீங்க சொல்றத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு உங்களை தகுதிப்படுத்த நீங்க என்னென்ன செய்ய வேண்டும், எதை எதை சரி செய்யணும், எதை எதை ஆயத்தப்படுத்தணும், எதை எதை தகுதிப்படுத்தணும்னு பார்த்து 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 நீங்க செய்ய தவறி விட்டால் உங்க வாழ்க்கையில எதையோ ஒண்ணு கோட்டை விட்டுட்டீங்க. நல்லா கவனிங்க. இப்ப நீதிமான்ங்கிறது ஒரு படி, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் படி என்ன? அடிப்படை விசுவாசம். இரண்டாவது விசுவாச உறுதி. மூன்றாவது, இது அடுத்த வாரம் தெரியும், நீங்க அடிப்படை விசுவாசத்துல இருக்கீங்களா, இல்ல விசுவாச உறுதியில இருக்கீங்களா, இல்ல நீங்க நீதிமானா இருக்கீங்களா? அதான் இந்த இது முடியல, தொடர் செய்தியா என்னதான் அடுத்த வாரம் போகும் சொல்றேன். கவனிங்க. மூன்றாவது நீதிமான், மூன்றாவது படி. நான்காவது படி, ஒரு படி இருக்கு. என்ன தெரியுமா? சீசத்துவம். சீசன் பக்கத்து சொல்லுங்க. நாலாவது ஸ்டெப் சீசன். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்தவங்கிற பேர் நம்ம சொல்றோம்ல, நானும் கிறிஸ்தவன் சொல்றோம்ல, நானும் கிறிஸ்தவன். இந்த கிறிஸ்தவங்கிற பேர் எப்ப தெரியுமா வந்துச்சு? அப்போஸ்தலர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே, கவனிங்க, முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ஹல்லேலூயா. முதல் கவனிக்கணும். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர் என்கிற பெயர் வழங்கப்பட்டாயிற்று. அப்ப கிறிஸ்தவன் அப்படி நான் சொல்லணும்னா நான் யாரா இருக்கணும் சொல்லுங்களேன்? சீசனா இருக்கணும். ப்ரமோஷன் என்ன பிரதர், நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க கிறிஸ்தவர்கள்னு சொல்லி நெஞ்சு நிமிர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறோம், நீங்க இவ்வளவு பெரிய குண்டுகளை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்றீங்க, வசனம் இதான் சொல்லுது. நல்ல கவனிங்க. முதல் வேத வரலாற்றிலேயே, யூத வரலாற்றிலேயே, எபிரேய வரலாற்றிலேயே, இஸ்ரவேல் வரலாற்றிலேயே முதல் கிறிஸ்தவங்கிற பேரு யாருக்கு உண்டாச்சுன்னா சீசனுக்கு உண்டாச்சு. இப்ப நான் கேட்கிறேன், நீ சீசனா? பக்கத்துல கேளுங்க, நீ சீசனா? யோசிச்சு சொல்லணும், நீ சீசனா? யோசிக்கணும். சீசன் சொன்னா அடுத்த கொஸ்டின் கேட்பேன், எழுப்பி விட்டு கேட்பேன். இப்ப ஏன்னா நம்ம ஏதோ மெசேஜ் கேட்டு போகணுங்கிற இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம சீரமைக்கணும், சீர்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம், நம்ம சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பக்கத்துல கேளுங்களேன், நீ உண்மையிலே சீசனா? சீசன் இல்லைன்னா வேதத்தின்படி கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. அப்போ இப்ப நீங்க யாரும் உண்மையை நான் புரிய வைக்க, இப்ப நீங்க சீசர்கள் அல்ல, அதனால கிறிஸ்தவர்கள் அல்ல, அதனால விசுவாசிகள். நீங்க உண்மையில விசுவாசியா இல்லையான்னு அடுத்த வாரம் தெரியும், அது வேற. நீங்க கிறிஸ்தவர்கள் இல்ல, வேதம் சொல்லுது. ஏன்னா நீங்க சீசன் இல்ல. சீசன் என்ன செய்வான்? ஆண்டவர் சொல்றாரு, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அவன் சீசன். சீசன்கிறது பின்தொடர்கிறவன். நீங்க எத்தனை பேர் பின்தொடர்ந்தீங்க? பின்தொடரும் இந்த உலகத்தின் ஆசைகளை, உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் சித்தன்பங்களை, உலகத்தின் பேரின்பங்களை, இது மேல இச்சை வைத்து ஆசை வைத்து உலகத்தை பின்தொடர்றோம். எத்தனை பேர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? எத்தனை பேர் கிறிஸ்துவை பின்தொடர்கிறோம்? எத்தனை பேர் தன் சிலுவையை எடுத்துக் கொள்கிறோம்? நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போதைக்கு நீங்க கிறிஸ்தவர்கள் இல்ல. ஏன் சீசனா இல்ல. அப்ப இப்போதைக்கு நீ யாரு? விசுவாசி. இப்ப அடுத்து என்ன கேட்பேன்னா, விசுவாசத்தில் உறுதியானவர்களா, அடிப்படை விசுவாசியா? இந்த குழப்பம் நமக்கு வரும். எப்ப தெரியுமா வரும்? அடுத்த வாரம் வரும். அடுத்த வாரம் தெரியும்.
நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கமா, இல்ல அடிப்படை விசுவாசத்துல தான் என்ன நின்றுகிட்டு குழந்தைய போல குட்டி போல சப்பிக்கிட்டு இருக்கமாங்கிறது அடுத்த வாரம் தெரியும். கவனிங்க, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சீசன் என்ன பண்றான்? கிறிஸ்தவனாய் மாற்றப்படுகிறான். எவன் ஒருவன் கிறிஸ்தவனாய் மாற்றப்படுகிறானோ அவன் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மகிமைக்குள் வாழ ஆரம்பித்து விடுகிறான். கிறிஸ்தவன் எப்பொழுது எங்க இருக்கிறான்னா கிறிஸ்துவின் மகிமைக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறான். அதுக்கு ஒரு 3-4 பேர்த்த அடுத்த வாரம் நான் எடுத்து காமிக்கிறேன். ஒரு சீசனாக இருந்து கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவன் எப்படி கிறிஸ்துவின் மகிமைக்குள்ள பிரகாசிச்சான், எப்படி கிறிஸ்துவின் மகிமையிலேயே வாழ ஆரம்பிச்சான், அவன் எப்படி கிறிஸ்துவோடு பிரதிபலிக்கிறவனாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் வாழ ஆரம்பிச்சாங்கிறத அப்ப நல்லா கவனிங்க. ஒண்ணு பக்கத்துல சொல்லுங்க, அடிப்படை விசுவாசம் அவருடைய கிருபையினால அவருடைய இலக்கத்தினால வந்தது. ஆனா அதுக்கு மேல்படி எல்லாம் உன் கிரியையினால வரணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அடிப்படை விசுவாசமும் இலவசம், விசுவாச உறுதியும் இலவசம், நீதிமான் பட்டமும் இலவசம், கிறிஸ்தவங்கிறதும் இலவசம், சாயலில் நடப்பது, மகிமையில் பிரவேசிப்பது, பிரசுரத்தை வெளிப்படுத்துவது இலவசம். ஒன்னும் இலவசம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் இலவசம். கிருபையினால அழைக்கப்பட்டீங்க, கிருபையினால விசுவாசத்துக்குள்ள இழுக்கப்பட்டீங்க. ஈவுனால, அவருடைய மகத்துவத்தினால, அவருடைய வல்லமையினால, அவருடைய தயவுனால, அவருடைய இலக்கத்தினால இந்த விசுவாசத்துக்குள், அடிப்படை விசுவாசத்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. இது இலவசம். இப்போ மிக்சர் கடையில போனா மிக்சர் வாங்குறோம்ல, அண்ணே இந்த மிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சிப்ஸ் வாங்க போனா நான் கேட்பேன், அண்ணன் சிப்ஸ், ஏன்னா யாருக்காவது வாங்கி கொடுக்கணும், அதான் வெளியூர் போவா வாங்கி கொடுக்கணும், நம்ம பிள்ளைகள் எங்கேயாவது போனால் வாங்கி கொடுக்கணும், நமத்து போயிடக்கூடாது இல்லை. அதனால தான் இப்போ கேட்பேன், அண்ணன் சிப்ஸ் எப்போ போட்டுங்க, எப்போ உள்ள அந்த என்ன செய்வாங்க, 2 எடுத்து கையில் தருவான். இது கொசு இலவசம். இதை தின்னு பார்த்துக்கிட்டு இலவசமா சும்மா சாப்பிட்டு பார்க்கறதுக்கு சிப்ஸ் கடையில் 2 சிப்ஸை தருவான். சாப்பிட்டு பார்த்துட்டு அண்ணே நல்லா இருக்கிறேன், என் மடி நிறைய கொட்டுங்களே, நான் கொட்டுவானா? அந்த நிறைய கொட்டுங்களே, என் பெட்டி நிறைய கொட்டுங்களே, என் பை நிறைய கொட்டுங்களே, நான் கொட்டுவானா? அப்போ டேஸ்ட் இலவசம், ருசி இலவசம். புசிக்கணும்னா கரையும், பணத்தை செலுத்தணும், பணம் கொடுக்கணும். இதே போலதான் விசுவாசத்துக்குள்ள வந்த உடனே உனக்கு காலு சரியானது, கை சரியானது, உடம்புல இந்த நோய் சரியானது, உனக்கு நீ எதை கேட்டியோ அதெல்லாம் நடந்தது எல்லாம் இலவசம், ருசி. விசுவாசம், அடிப்படை விசுவாசத்தை வந்து நான் ஜெபம் பண்ணேன், கிட்னி சரியாயிடுச்சு, இலவசம். பிரதர் நான் ஜெபம் பண்ணேன், கடன் தீர்ந்துச்சு, இலவசம். பிரதர் நான் ஜெபம் பண்ணேன், காய்ச்சல் போயிடுச்சு, இலவசம். பிரதர் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த அந்த வேலை பழுல எனக்கு நல்ல ஒரு சுகம் கிடைச்சிச்சு, எங்க ஓனர் எனக்கு ப்ரமோஷன், இலவசம். அது ருசி தான். எப்பவும் இந்த இலவசத்தையே நான் அனுபவிச்சுட்டு இருக்கணும் முடியாதுங்க. கிரியை செலுத்தணும். பக்கத்து சொல்லுங்க, எல்லாம் இலவசம் தான், 2வது எல்லாம் கிரிய, 2வது எல்லாம் உன்னுடைய செயல்பாடுகள். அப்போ அடிப்படை விசுவாசம் எங்க வந்துச்சு? இலவசமா வந்துச்சு இல்ல. அடுத்தது எல்லாமே நம்முடைய கிரியை. கிரியினாலதான் விசுவாசத்துல உறுதியாக முடியும், கிரியினாலதான் நீதிமானாய் வாழ முடியும். ஏன் நீதிமானாய் வாழணும் என்ன செய்யறோம்? செயல்கள் வேணும், நற்கனிகள் வேணும், நற்கிரியைகள் வேணும். அப்போ இதுக்கு என்ன வேணும்? கிரியை வேணும், நம்முடைய கிரியை வேணும். இப்போ நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கா, சீசத்துவனாய் வாழணும்னால கிரியை வேணும். என்ன வேணும்? கிரியை வேணும். சீசனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் நான், கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவன் அனுபவமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம சொல்றோம்ல சும்மா நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? வசனம் சொல்லுது, சீசர்களுக்கு முதல் கிறிஸ்தவன் பேர், கிறிஸ்தவன் பேர் வந்துச்சா? ஏன் தெரியுமா? சீசர்கள் கிறிஸ்துவை
வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்துவின் இந்த சீசர்கள் முதல் எப்படி இருந்தாங்க? பேதுருவை பாருங்க, வந்த உடனே எப்படி இருந்தா? அடிப்படை விசுவாசி. ஆண்டவருக்கு பின்னாடியே போவான், ஆண்டவரை மறுதளிப்பான், ஆண்டவரை விட்டுட்டு ஓடுவான். ஏன்? அடிப்படை விசுவாசி. அடிப்படை விசுவாசி எப்படி விசுவாசத்தில் உறுதியானாங்கிறது நான் அடுத்த வாரம் பேசுறேன். பேதுரு விசுவாசத்தில் எப்படி உறுதியானாங்கிறது நான் அடுத்த வாரம் பேசுறேன். கவனிங்க, அடிப்படை விசுவாசங்க இதெல்லாம். ஆனால் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் மாற்றப்பட்டு அந்த கிரியையின் நிமித்தம் நாம் நம்மளை சுத்திகரித்து, நம்மளை கிளீன் பண்ணி, நம்மளை சரி பண்ணி நீதிமானாய் வாழ ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளால உண்டாகிற தாகம் அவருடைய சீசனாய் மாறணும். சீசனாய் மாறிட்டாலே ஏதாவது ஒரு பகுதியில ஒரு ஊழியத்தை செய்துகிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஊழியம். சிலர் ஊழியம் செய்தீங்க, சிலர் இயேசு விடுவிக்கிறதோட சேர்ந்து ஊழியத்துக்கு போறாங்க வாரத்தில் ஒரு நாள், சிலர் வாரத்தில் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் சந்திக்கிறாங்க, சிலருக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போற வேலைக்கு போற இடத்துல காஸ்பல் சொல்றாங்க, சிலர் யாராவது ஒன்று ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஊழியம். கூட இருக்கிற ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை ஆண்டவரை இயேசுவை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஊழியம். எங்க போயிட்டு இருக்கீங்க? சீசத்துவத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களை வளர்த்து கொண்டிருக்கீங்க. இது எதுவுமே இல்லை. பிடிச்சு வச்ச இடத்துல பிடி மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது அடிப்படை விசுவாசம். இது எப்ப வேணாலும் என்ன செய்யலாம்? காலை வாழிட்டு ஓடி போயிடும். தேவைன்னா வந்து நிற்கும், தேவையில்லைன்னா உலகத்தை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் அடிப்படை விசுவாசம். அப்ப நல்லா கவனிங்க, நம்ம விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் மாறணும். சரி, இந்த ஒன்னை சொல்லி முடிச்சேன். இப்போ அடிப்படை விசுவாசத்தில் இருக்கிற நாம் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் மாறணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்களேன் பாப்போம். அடிப்படை விசுவாசம். தேவன் எனக்கு அடிப்படை விசுவாசத்துக்காக அழைச்சாரு. எப்படி ஒரு ட்ரைனிங்காக அழைப்பு கொடுக்கப்படுதோ அதே போல எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த ட்ரைனிங்ல என்னுடைய செயல்கள் உண்மையும் உத்தமமும், என்னை அழைத்தவர்களுக்கு பிரியமாய் என் செயல்பாடு இருந்தா நான் செலக்ட் ஆயிட்டேன். இப்போ அழைக்கப்பட்டனா செலக்ட் ஆகணும்னாலே என் வாழ்க்கையில அன்றாடம் வேத வாசிப்பு ஜபம் இருக்க வேண்டும். முதல் அடிப்படை. அடிப்படை விசுவாசம் எனக்குள்ளால கிரியை செய்யணும். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும்னாலே என்ன செய்யணும்? அனுதினமும் இன்னைக்கு முடியல நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு முடியலன்னு சொல்லி இன்னைக்கு பல்லு விளக்காம தூங்க வேண்டியது தானே, பல்லு விளக்காம வேலைக்கு போக வேண்டியது தானே, பல்லு விளக்காம எல்லாம் செய்ய வேண்டியது, சாப்பிடாம போக வேண்டியது தானே, காப்பி குடிக்க இன்னும் முடியலன்னு முடியுதா? என்ன செய்யறோம்? காலத்தை எலும்பின விடுதே பல்லு விளக்கு காஃபி, காலையில் டிஃபன் விதவிதமா, அது மத்தியானம் நல்ல நான்வெஜ் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறோம். எதுக்கு? உடம்ப வளர்க்கணும். இதே தாகம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேணும். நான் வளரணும். நான் வளர்றதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க வளர்றதுக்கு ஒண்ணு செய்யலாம். பக்கத்துல சொல்லுங்க, வளர்றதுக்கு என்ன செய்யலாம்னு ஆசை இருக்கா? கேளுங்க, ஆசை இருக்கா? இருக்கா? ஒண்ணு செய்யலாம். வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். வேதத்தை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். இது அன்றாடம் வாழ்க்கையா இருக்கணும். இதுதான் அடிப்படை விசுவாசம். இதுக்காக கேட்பீங்களா? ஆண்டவரே, எந்த தருணத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும், எந்த நெருக்கடியிலையும், எந்த பிரச்சனையிலையும் நான் ஜெபிக்காதவனாய், வேதத்தை வாசிக்காதவனாய் என் நாட்களை கழித்து விடக்கூடாது. அப்படி மட்டும் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், அடிப்படை விசுவாசத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சுவீங்க. எல்லாரும் கண்களையும் மூடி